ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் ஜிகே வெற்றி பாதை. வெற்றியை நோக்கி தினமும் ஒரு படி. கேள்விகள் கடினமாக இருக்கலாம், தேர்வு கடினமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய முயற்சி அதைவிட கடினமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிஒய்க்யூவும் ஒரு கேள்வி அல்ல, அது நம்முடைய வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. இந்த பாதையில் கடைசி வரை போராடுவோம், வெற்றியை நம்முடையதாக மாற்றுவோம். இது வெறும் பிஒய்க்யூ சீரியஸ் அல்ல, இது உங்கள் வெற்றி பாதை. வெற்றி பாதைக்கு வரவேற்கிறேன். ஸோ எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் நான் செக்ரிகேட் பண்ணி ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ, நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதோட இனிஷியேட்டிவாக இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு கம்பைண்டாக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Which of the following cities of the Indus Valley Civilization has a port been found? அதாவது கீழே இருக்கக்கூடிய சிட்டிஸில் சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிட்டிஸில் துறைமுகம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சங்குதாரோ, ஆப்ஷன் பி தோலவீரா, ஆப்ஷன் சி லோத்தல், ஸோ ஆப்ஷன் டி காலிபங்கா. ஸோ போர்ட்னா துறைமுகம், இதில் எதுன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் தான் அதுக்கு உண்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே லோத்தல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் அகமதாபாத் டிஸ்ட்ரிக்டில் போக்வா ரிவரில், அதாவது போக்வா ஆறில் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அங்கே வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாகசாலை மாதிரி, அதாவது இந்த ஆத்தோரத்தை செஞ்சு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி யாகசாலைகள், அதுக்கப்புறம் தானிய கிடங்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேஜர் போர்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல், ராங்பூர், சுரகோட்டடா, பிரபாசப்பட்டினா. ஓகேங்களா, இதெல்லாம் வெஸ்டர்ன் ஏசியாவோட கான்டாக்ட்ல இருந்த மேஜர் துறைமுகங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமான லோத்தல் தான் இதில் ஆப்ஷன் இருக்கு, அதனால நாம அதை தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். In 1948, Ernest Mackay noted that in the Harappan city, Lothal drains for the drainage system were made of dash bricks. அதாவது 1948 எர்னஸ்ட் மெக்கே என்னன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹரப்பன் சிட்டி, லோத்தல், அதுல எல்லாம் என்ன பண்றாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் எந்த மாதிரி பிரிக், எந்த மாதிரி கல்லுல கட்டியிருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபயர், சுட்டக்கல், ஆப்ஷன் பி மண்ணுக்கல், ஆப்ஷன் சி செங்கல், அதாவது ரெட் சீல்னா செம்மண் கல், அதுக்கப்புறமா செங்கல் தான் அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் சாண்ட்ஸ்டோன், கல்லில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவங்க சுட்ட செங்கல்ல கட்டியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ சுட்ட செங்கல் தான் ட்ரைனேஜில் வாட்டர் சீவேஜ் போகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கொஷின். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ள போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் த கிரேட் பாத் ஃபவுண்ட்? த கிரேட் பாத்னா பெரிய குளியல் அறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோவில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ த கிரேட் பாத், பெரிய குளியல் அறை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோவில், ரைட். ஸோ அதில் அது பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கேளுங்க. இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லி சொல்கிறது தான் மொஹஞ்சதரோ. ஓகேங்களா, ஸோ இது 1922 ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் சர்வே பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சார். ஸோ இதில் வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், லெட்டினு, அதுக்கப்புறம் அந்த கழிப்பறைகள், அதுக்கப்புறம் பெரிய குளியலறை, இதெல்லாம் மொஹஞ்சதரோவில் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நகர வாழ்வில் இருக்கக்கூடிய டவுன் பிளானிங் சிஸ்டம்ல இது இருக்கிறதா அவங்க அதை நோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு சிட்டி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அது இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம்.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட்ஸ் இன் ஹரியானா? ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹரப்பன் சைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ராக்கிகர்கி, ஆப்ஷன் பி காலிபங்கா, ஆப்ஷன் சி லோத்தல், ஆப்ஷன் டி டோலவீரா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கிகர்கி. ஏன் அப்படின்னா ஹரியானாவில் சரஸ்வதி ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கிகர்கி. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். Who among the following began his excavations at Dholavira in 1990? ஸோ 1990 தோலவேராவில் எக்ஸ்கவேஷன் கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்எஸ் பிசிட், ஆப்ஷன் பி எம்எஸ் வாட்ஸ், ஆப்ஷன் சி ஆர்டி பானர்ஜி, ஆப்ஷன் டி எஸ்ஆர் ராவ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் தோலவீராவோட எக்ஸ்கவேஷன் எங்கேருந்து எது வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1990 2005 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதில் டோலவேராவில் இப்படி ஒரு சிட்டி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிசிட். அவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர சிங் பிஸ்ட். ஸோ இது ஒரு பழைய காலத்து 1990 எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது ஒரு பழைய காலத்து சிட்டி, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிட்டி இங்கே இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா 1968 ஜகத் பாட்டி ஜோஷி அப்படின்றவர் தோலவேராவை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது ஆப்ஷன் ஏபிசிடின்னு 4 இருக்கு, இந்த பக்கம் 1 2 3 4 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும். மொஹஞ்சதரோ இந்த 4ல் என்னன்னு பார்க்கணும், ஹரப்பா இந்த 4ல் என்னன்னு பார்க்கணும், காலிபங்கன் என்னன்னு பார்க்கணும், லோத்தல் இதுல என்னன்னு பார்க்கணும். இதுல மொஹஞ்சதன்னா என்னன்னு பண்ணுவோம், மொஹஞ்சதரோல ரொம்ப கண்டுபிடிச்சது என்ன, கிரேட் பாத். ஸோ மொஹஞ்சதரோனா கிரேட் பாத். ஹரப்பா அப்படின்றது என்ன இருக்கு, காலிபங்கன் என்ன, லோத்தல்ன்றது ரொம்ப முக்கியமான போர்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. ஸோ ஹரப்பா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் பிரைஸ்ட், அந்த ஒரு பிரைஸ்டோட ஸ்டாச்சு வெண்கல சிலை அது கண்டுபிடிச்சது ஹரப்பால தான். ஸோ காலிபங்கன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோக் மார்க்ஸ், அதாவது உழுத மார்க்ஸ் காலிபங்கன்ல காணப்படுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மொஹஞ்சதரோன்னா த கிரேட் பாத், அதாவது பெரிய குளியலறை அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பால அந்த பிரைஸ்டோட ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சாங்க. காலிபங்கன்ல உழுத மார்க்குகள் அங்கே இருக்குது. லோத்தல்ல துறைமுகம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். த ஃபேமஸ் டான்சிங் கேர்ள், நடனமாடும் பெண் சிலை ஹரப்பான் சிவிலைசேஷன்ல கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸ்டோன் அப்படின்றது கல் சிலை, பி ஆப்ஷன் பி கோல்டுன்னா தங்கம், டெரகோட்டானா சுடுமண் பாறை, புரோன்ஸ்னா வெண்கல சிலை. ஸோ நமக்கு இது தெரியும் எந்த பாயிண்ட்ல அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் வெண்கல சிலையில தான் அது செஞ்சிருக்காங்க. தங்கத்துல செய்யல, கல்லுல செய்யல, டெரகோட்டா சுடுமண் பாறையில செய்யல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். த ஆர்கியாலஜிக்கல் சைட் தமிதாபாத் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் சிச்சுவேட்டட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி நர்மதா, ஆப்ஷன் சி பானாஸ், ஆப்ஷன் சி பிரவரா. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் மாதிரி இருக்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தைமாபாத் வந்து தமிதாபாத்னு தமிழ்ல சொல்லுவாங்க. டைமாபாத் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே சதர்ன் மோஸ்ட். இப்போ வந்து 4 பாயிண்டா வச்சோம் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தான் தமிதாபாத். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பிளேஸை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி போப்ரடிக்கர். ஓகேங்களா. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி ரிவர், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவரா ரிவர். பிரவரா ரிவரோட, அதாவது அந்த பிரவரா நதியோட நதிக்கரையில தான் தமிதாபாத் அப்படின்ற ஒரு சிட்டி
சைட் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட்ஸ் இஸ் லொகேட்டட் இன் இந்தியா? ஸோ கீழே இருக்கிற சைட்ஸில் ஹரப்பன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஹரப்பன். இதுல இருந்து என்ன தெரியுது, ஹரப்பன் சிட்டினா ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சிட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சைட். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ ஷாட்டுகை, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி கனரிவாலா, ஆப்ஷன் சி தைமாபாத், ஆப்ஷன் டி மொஹஞ்சதரோ. ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தைமாபாத் தான். ஏன்னா நமக்கு இது தெரியும், போன கொஸ்டின் தான் பார்த்தோம். இருக்கிறதுலே தெற்கு பகுதியோட எல்லையா கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிதாபாத் தான். ஷாட்டுகை எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கண்ட்ரில இருக்குது. கனரிவேலா பாகிஸ்தான்ல இருக்குது. அதே மாதிரி மொஹஞ்சதரோ இப்போதைய பாகிஸ்தான்ல இருக்குது. ஓகேங்களா, ஸோ தமிதாபாத் தான் இருக்கிறதுலையே ஹரப்பன் சிட்டி இந்தியாவில் இருக்கு. இந்தியாவிலேயே கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல லாக்கிகர்கி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பி டிஸ்கவர்ட்? ஸோ இதப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான். ஸோ அதனால தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லைன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்றாங்க. அப்போ மொத கண்டுபிடிச்ச சைட் எது, ஹரப்பன் சைட். அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இன் விச் அமாங் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட் டெரகோட்டா ஆஃப் பிளாக் வாஸ் ஃபவுண்ட்? ஸோ டெரகோட்டானா நமக்கு என்ன தெரியும், சுடுமண் பாறையில பிளாக்னா ஏற்கலப்பை. ஏற்கலப்பைன்னா நமக்கு தெரியும், உழுவும் போது வயல் இருக்கும், வயல்ல விழுறதுக்கு இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ வயல் உழுவுறதுக்கு எந்த சைட்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏற்கலப்பை ஹரப்பான் சைட்ல பனவாலி அப்படின்ற ஒரு சைட்ல தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. வேற என்ன, இந்த சைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆர்எஸ் பிசிட் தான். 1974 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்பானை, அதுக்கப்புறம் முற்கால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ப்ரீ ஹரப்பன், நார்மல் ஹரப்பன் கல்ச்சர், இது சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் பனவாலியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெரகோட்டா சம்மந்தப்பட்ட வேறு பல விஷயங்களும் இந்த பனவாலி சைட்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். த ஹரப்பன் சைட் மண்டா வாஸ் சிச்சுவேஷன் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர்? ஓகேங்களா, ஸோ எந்த ரிவர், அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் ஒரு ஆற்றோட படுக்கையில தான் இருக்கும். ஆற்றுப்படுகைன்னு என்ன, ஆற்றங்கரையில தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் தண்ணி தான் ரொம்ப முக்கியமான தேவை. அதை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால உழவு செய்யறதோ இல்ல வேற எந்த தேவைனாலும் நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். ஸோ எப்பயுமே ஒரு சிவிலைசேஷன் ஒரு ஆற்றுப்படுகையில தான் இருக்கும். மஞ்சள் நதி கிட்ட தான் சீன நாகரிகம் வந்துச்சு, எகிப்து நைல் நதி கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எந்த ரிவரோட ஆற்றுப்படுகையில வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மண்டா, ஹரப்பன் சைட் மண்டா வந்து செனாப் செனாப் அப்படின்ற அந்த ஆறு, செனாப் ஆறோட ஆற்றங்கரையில தான் மண்டா அப்படின்ற சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் த பிக்கஸ்ட் பில்டிங் அட் மொஹஞ்சதரோ? ஸோ மொஹஞ்சதரோல தான் அந்த நகர நாகரிகம் சொல்லி வந்திருந்தது. அதில் தான் பில்டிங் கட்டியிருந்தாங்க. அதில் வந்து பெரிய ட்ரைனரிஸ் எல்லாமே, எல்லா இடத்துலையுமே ட்ரைனரிஸ் இருந்துச்சு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன பில்டிங் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் பாத், கிரேட் கிரானரி தானிய கிடங்கு, அசம்பிளி ஹால்னா எல்லாரும் சேரக்கூடிய இடம், அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் பில்டிங். ஸோ இதுல எந்த பில்டிங் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தானியங்கள் சேமிச்சு வைக்கக்கூடிய பெரிய 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 தானிய கிடங்குகள் தான் அங்க பெருசா இருந்துச்சு. மக்கள் வாழ்விடத்தை தாண்டி தானிய கிடங்குகள் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மொஹஞ்சதரோல தானிய கிடங்குகள் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த ஹரப்பன் சைட் மண்டா வாஸ் சிச்சுவேஷன் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர்? இப்போதான் நம்ம பார்த்தோம், அது 2வது தடவை கேட்டிருக்காங்க. ஸோ செனாப் ரிவர் கிட்ட அது இருக்கு. செனாப் ஆற்றுப்படுகையில் அது காணப்படுகிறது. அடுத்து த ஃபாலோயிங் வாஸ் த ஹார்பர் இன் த ஹரப்பான் சைட்? அதாவது கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து ஹார்பர்னா துறைமுகம், ஹரப்பான் சைட்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எது துறைமுகமா இருந்திருக்கு? இது நமக்கு தெரியும்.
என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதரோ, ஆலம்கீர்பூர், அதுக்கப்புறம் லோத்தல். ஸோ லோத்தல் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான போர்ட்னா துறைமுகம். ஹார்பர்னா அதோட சினோனிம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எ போர்ட் சிட்டி ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? போர்ட் சிட்டி அப்படின்னா கீழே இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க? லோத்தல் தான் போர்ட் சிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ட் சிட்டிஸ் என்ன நம்ம பார்த்துருந்தோம்? லோத்தல், ராங்பூர், சுரகோட்டடா, பிரபாசப்பட்டனா. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான போர்ட் சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட் இஸ் தாட் டு ஹாவ் ஏ டைரக்ட் சி ட்ரேட் லிங்க்ஸ் வித் மெசபட்டோமியா? ஸோ மெசபட்டோமியாவோட தொடர்பில் இருந்த, அதாவது எந்த தொடர்புனா ட்ரேடில் வாணிப தொடர்புகளோட இருந்த ஒரு போர்ட் என்னன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இருக்கிற ரொம்ப முக்கியமானது என்ன? லோத்தல் துறைமுகம் தான். ஸோ லோத்தல் அப்படின்ற துறைமுகம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. நிறைய கொஷின்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் ஏ டேஷ் ஏஜ் சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு வெள்ளி நாகரிகமா, டின்னா, கோல்டா, பிரான்ஸா? வெள்ளி. ஸோ இது ஒரு வெண்கல நாகரிகம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு வெண்கல நாகரிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19வது கேள்வி. ஓகேங்களா? இன் விச் ஸ்டேட் இஸ் த ஆர்கியாலஜிக்கல் சைட் சுரகோட்டடா சிச்சுவேட்டட்? ஸோ எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சைட் எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, அது இந்தியாவில் இருக்கா இல்லை வேற கண்ட்ரியில் இருக்கான்றதை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சைட் பற்றின கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சுரகோட்டடா எந்த சிட்டின்றதை விட எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல இருக்கு? சுரகோட்டடா அப்படின்றது குஜராத் ஸ்டேட்ல கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த சுரகோட்டடாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி 1964 கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளோட எலும்பு. ஓகேங்களா? குதிரைகளோட எலும்பு இங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத்தில் தான் ஃபர்ஸ்ட் வாணிப தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி. In which province of Pakistan is the site of ancient civilization of Mohenjo-daro located? Option A, Khyber Pakhtunkhwa. Option B, Punjab. Option C, Sindh. Option D, Baluchistan. ஸோ சிந்து பேரே சிந்து சமவெளி நாகரிகம். அதில் மொஹஞ்சதரோ சிந்து அப்படின்ற ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதரோனா என்ன? இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. ராக்கல்தாஸ் பானர்ஜி 1922 கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து சிந்து நதியின் ஓரமாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இதை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம். இது வந்து சிந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லர்கானா ரிவரோட ஆற்றுப்படுகையில நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. At which of the following site was the first astronomical observatory of the Harappan civilization found? ஆஸ்ட்ரானமிக்கல் வானியல் தொடர்பான எப்படி சொல்றது, வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை எந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல எந்த ஏரியால சைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆப்ஷன் ஏ தோலவீரா குஜராத். ஆப்ஷன் பி டோலதோரோ குஜராத், கோலதோரோ குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். ஸோ எங்க அவங்க வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் தொடர்பானது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தோலவீரா குஜராத்தில் தான் அவங்க அதை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா தோலவேரா குஜராத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கட்ச் வளைகுடால, குஜராத்தோட ஸ்டேட்ல கட்ச் வளைகுடால கண்டுபிடிச்சிருக்காங்க. 1967-68 ஜேபி ஜோஷி அப்படின்றவர் இதை தோண்டும் போது கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்குள்ள போலாம். ஹரப்பா அண்டு டேஷ்
two ancient cities of the Indus civilization emerged during excavation. ஸோ ஹரப்பா மற்றும் இன்னொரு ரெண்டும் சேர்த்து இரட்டை நகரம் கூட சொல்லுவாங்க. என்ன இரட்டை நகரம்னாலே நமக்கு வந்து இங்க தெரிஞ்சிடும், ஹரப்பா அண்டு மொகஞ்சதரோ தான். வாரணாசி என்ன, ஹஸ்தினாபுரம்னா என்ன, எங்க கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, மகாபாரதத்துல தான் வரும் ஹஸ்தினாபுரம். அதுக்கப்புறம் வாரணாசி, வாரணாசி எங்க வரும்? ராமாயணத்துல வரும். சூரத் எங்க வரும்? எல்லாரும் எங்கேயாவது போகணும்னா சூரத்துக்கு தான் போவாங்க. ஓகேங்களா? ஸோ மொகஞ்சதரம், ஹரப்பா மொகஞ்சதரோ தான் எல்லாத்துலயுமே இரட்டை நகரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். Which of the following sites of Indus Valley civilization is not on the banks of river Indus? கீழே இருக்கிற எந்த சைட் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் சைட் இண்டஸ் ரிவர், அதாவது சிந்து நதியின் ஓரமாக இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோப்பர். சிந்து சமவெளியில சிந்து நதியின் ஓரமாக இல்லாம கண்டுபிடிச்ச ஒரு சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரோப்பர். இங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ரிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதர்களோட நாய்களையும் புதைத்து வைக்கப்பட்ட எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, தாமிரத்துல அதாவது காப்பர்ல கண்டுபிடிச்ச ஒரு கோடாரி, காப்பர்ல செய்யப்பட்ட ஒரு கோடாரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா இடமுமே சிந்து நதியின் ஓரமாகவே கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கேள்விக்கு போலாம். Which of the following is a mature faced Harappan site located in the state of Rajasthan? ஸோ ராஜஸ்தான்ல எந்த சைட் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், போன ஆப்ஷன்லேயே பார்த்தோம், காளிபங்கன். ஸோ சைட்டு ஸ்டேட்டு ரொம்ப முக்கியம். ராஜஸ்தான்ல என்ன சைட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட் த எவிடன்ஸ் ஆஃப் ப்ளோக்டு ஃபீல்டு ஹாஸ் பீன் பவுண்ட்? ஏற்கலப்பையால் உருவப்பட்ட சைட் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன் தான். காளிபங்கன்ல தான் அந்த ப்ளோக்டு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம். ஸோ காளிபங்கன் சைட்ல தான் அந்த ஏற்கலப்பை சுடுமண் கலவையால், அதாவது டெரகோட்டா அப்படின்ற சுடுமண் கலவையில செய்யப்பட்ட ஒரு கலவையில உழுதுருக்குறாங்க. அடுத்து, where the terracotta models of Plog excavated in Harappan civilization? ஸோ அந்த டெரகோட்டாவில் செய்யப்பட்ட ப்ளோக், அதாவது அந்த ஏற்கலப்பை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனவாலி. ஸோ ஏற்கலப்பையை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பனவாலி. ஏற்கலப்பையால உழுவப்பட்ட, போன கொஸ்டின் என்ன, உழுவப்பட்ட வயல் அது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா காளிபங்கன். ஏற்கலப்பை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பனவாலி. ஓகேங்களா? ஸோ ஒரு வழியா நாம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துல எஸ்எஸ்சியில ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியட், அதாவது வேத காலம், முன் வேத காலம், பின் வேத காலம் எல்லாத்தையுமே சேர்த்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கம்பைல்டாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்மளோட மோட்டிவேஷனாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.